ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. வீராவும் அந்த டைவர்ஸ் பேப்பர நீட்ட நம்ம மாறனும் அப்படியே கையெழுத்து போட்டு குடுத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் எதுக்குமே கலங்காத நம்ம மாறன் ஒரு மாஸ்டர் பிளான போட்டு வீராவோட மனசுல கூடிய சீக்கிரமா இடம் பெற போறாங்கன்னே சொல்லலாம். நம்ம வீராவும் மனசு மாற போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வீராவும் ரொம்பவே யோசிச்சு இது சரியே இல்லை, மாறன்கிட்ட போய் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனை பார்த்து இந்தாங்க பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும், என்னாச்சு, இது என்ன கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்க, எதுக்காக என்னை வந்து சந்திக்க வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீராவும் இனிமே நான் உன் கூட சேர்ந்து வாழவே முடியாது, முறையாட்டு ஒரு டைவர்ஸ் வந்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாறணும், என்ன வீரா பேசிகிட்டு இருக்க, இது வரைக்கும் வந்து சரி நான் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன், ஆனால் நீ எதுக்காக இப்போ வந்து பேப்பரை நீட்டிகிட்டு இருக்க, நமக்குள்ளே என்ன அவ்வளோ பிரச்சனையாவா இருக்குது, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், நான் ஒன்றும் உனக்கு டைவர்ஸ் தர போகிறதில்ல அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் இத்தனை வருஷம் கழித்து ஜெயிலேருந்து நீ வந்திருக்க, நீ வந்த அப்புறமா தான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, என் அக்காவோட நிலைமைக்கு காரணமே நீ தான், அது மட்டும் இல்லாமல் தனியும் அம்மா இல்லாததுக்கு காரணமே நீ தானே, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பு தான் வருது, தயவு செய்து இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைனை போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும், போடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீராவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. வீராவும் ஒரு கட்டத்தில் கண் கலங்க, நான் தான் சொல்கிறேன்ல இந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம், ஒன்றை விட எனக்கு இந்த குடும்பம் உடையாம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாறணும் வீராவோட வற்புறுத்தல் தாங்க முடியாம சரி இப்போ உனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் தானே வேணும்னு சொல்லிட்டு சைனை போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம வீராவுக்கோட மனசுக்குள்ள மாறன் அப்படி நிறைஞ்சிருக்காங்க. அப்படி கண் கலங்கி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. வீராவுக்கு மனசுக்குள்ள மாறன் இருந்தாலும் குடும்ப சிச்சுவேஷன்னால அப்படியே மாறனுக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு தயாராகுறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் ரொம்பவே சோகமா வந்துட்டு இருக்கும்போது வள்ளியம்மே மாறனை பார்த்து, என்னாச்சுடா மாறா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப, இப்ப என்ன இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சுடா அப்படி சொல்லும்போது நம்ம மாறன் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மையும், என்னாச்சுடா, நீ வந்து கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை, எதற்காக இப்படி கண் கலங்கி நிக்கிற அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், கொஞ்ச நேரம் உன்னோட மடியில படுத்துக்கிறேன் அத்தை அப்படி சொல்றாங்க. வள்ளியம்மையும் சரி எதுனாலும் மடியில படுத்துக்கோ, எதுக்குமே கலங்காத, எந்த பிரச்சனைனாலும் சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லும்போது மாறன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல வீரா வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா, இது வரைக்கும் கூட எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஒரு டைவர்ஸ் பேப்பரை நீட்டி இதுல நீ சைன் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாத்த அப்படி சொல்றாங்க. நம்ம வள்ளியமே, டே மாறா, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, என்னைக்கா இருந்தாலும் வீரானால உன்னை வெறுக்கவே முடியாது, வீராவோட மனசுல நீ தான் இருக்க, எந்த கஷ்டத்தையுமே அசால்ட்டா சமாளிச்சிருவ, இது என்ன இதுக்கெல்லாம் போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேடா, இப்படியே துவண்டு போவாத, எலும்புடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து வீராவுக்கு புரிய வைக்கணும், அவளோட மனசுல வந்து நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில அதை சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்னால் மாறனை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, மாறன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ வாயினாலே வர வைக்கணும், அப்படி நடந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் மாறனுக்கு சொல்லும்போது மாறனும், நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்காத, சரி அதை மாதிரி நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மாறன் இருக்காங்க. ராமச்சந்திரனும் நம்ம மாறனை பார்த்து, என்னாச்சுடா, நீ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க, வீரா இப்படி செய்துட்டான்னு அதை பற்றியெல்லாம் யோசனையில இருக்காத, எனக்கா இருந்தாலும் வீரா வந்து மனசு மாறதான் போறா, அது வந்து ஒரு சாதாரண பேப்பர் தான், அதில் நீ சைன் போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட உறவு ரெண்டுமே இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் மாறனை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கு, நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரியே வீரா வந்து அவனுக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா, இதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இந்த மாறன் வந்து என்னைக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கானோ அவன் வந்து எப்படியாவது மனசு மாறிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டென்ஷனில் இருந்து இனி எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்துக்காக இந்த வீரா எதுனாலும் பண்ணுவான்னு நினச்சேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு, மாறனை மட்டும் டைவர்ஸ் பண்ணிட்டானா நம்ம அந்த வீட்டில் பூந்துட வேண்டியதுதான், நம்ம வீராவோட மனசை மாற்றி நம்மளே அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு மனநிலையில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் ஒரு குழப்படியிலேயே இருந்துட்டு சரி இந்நேரத்துக்கு கலெக்டராக இருந்திருந்தோம், இப்போ வந்து நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம், எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணுமே, குடும்பத்தை காப்பாற்றணும்னா நம்ம சம்பாதிச்சா தானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாறணும்,
வீராவை எப்படியாவது சந்திச்சு பேசணும். அவள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஆனா வீரா வந்து நம்ம மாறனுக்கு முகத்த கூட பார்க்காம அங்கேருந்து விலகி போயிட்டே இருக்காங்க. நம்ம மாறனும் வீராவை பார்த்து, "எதுக்கு வீரா நீ இப்படிலாம் செய்துட்டு இருக்க? சரி டைவர்ஸுக்கு நான் சைன் போட்டு குடுத்துட்டேன். அதுக்காக பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்" அப்படி சொல்லும்போது, வீராவும் அதான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சுல, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? இனிமே என்ன வந்து பார்க்குறதோ இல்லைன்னா பேசுறதோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறன்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. மாறணும் இது என்னடா புது வம்பா போச்சு. சரி இவளை பத்தி நமக்கு தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருப்பா. ஆனா இவளோட மனசை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீராவுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஒரு செயலையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல வீராவை நம்ம எப்படியாவது சந்திச்சாகணும். அவளை நேரடியா பார்த்தா எப்படினாலுமே ஏதாவது ஒண்ணு திட்டிகிட்டே இருப்பா. என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு வீரா வசமா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மாறணும் செம மாசம் அந்த இடத்துல வராங்க. வீராவ பார்த்து தூக்கத்திலே அப்படியே ரசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு, "என்னடா வீராவோட கால்ல ஒரு கொலுசு இல்லையே! அவ கால்ல கொலுசு இருந்தா தானே நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு நம்ம மாறனே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வீராவோட கால்ல கொலுசு போட்டு அழகு பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். என்னோட ஒய்ஃப பார்க்குறதுக்கு நான் இப்படி மறைஞ்சு வர வேண்டியதாட்ருக்கே! இது என்னடா குடும்பமாடா? அப்படிங்கிற மாரி நம்ம மாறனும் யோசிக்கிறாங்க. சரி வீரா, கூடிய சீக்கிரமா என்னை பத்தி நீ புரிஞ்சுப்ப. எனக்கு இருந்தாலுமே இந்த மாறனை விட்டு நான் பிரியவே முடியாது அப்படிங்கிற மாரி உன் வாயினாலே சொல்ல வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் செம மாசம் அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம வீராவுக்கும் காலைல எழும்பி பார்க்கும்போது கொலுசு காலில் என்னடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. கண்டிப்பா இது எல்லாமே மாறனோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் இந்த கொலுசை போட்டுக்கணும் அப்படியெல்லாம் நம்ம வீராவுக்கு தெரிய வருது. இதை பத்தி நம்ம மாறன் கிட்ட கேட்டா ஏதாவது பேச வேண்டியது வரும். அவனும் ஏதாவது சொல்லி சமாளிப்பான். எதுக்கு தேவையில்லாம வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா அதை பத்தி கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு நடக்கும்போது நம்ம மாறன் அதை பார்த்து ரசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீராவும் எதை பத்தியுமே கேட்காம இருக்கா. இதுலேருந்தே தெரியுது நம்ம தான் எப்படியும் இந்த கொலுசை போட்டிருப்போம்னு அவளுக்கு தெரியும். ஆனா அதையே வந்து அவ ஏத்துக்கிட்டா. இப்படி ஒவ்வொரு ஒரு விஷயமும் பார்த்து செய்யும்போது வீராவோட மனசுல நம்ம சீக்கிரமா இடம் பெறலாம்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் வழியமைக்க இப்போதான் நிம்மதியாச்சு. ராமச்சந்திரன் நம்ம மாறன் கிட்ட வந்து, "என்ன மாறா இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க போல. நான் தான் சொன்னேன்ல வீராவுக்கு எப்படியுமே மனசு மாறிடுவா. அவ என்னதான் சைன் வாங்கினாலும் அது எதுவுமே நடக்க போறதில்ல. வீரா ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை சமாதானப்படுத்துறாங்க. சூர்யாவை மாறனை பார்த்து, "என்ன மாறா வீரா உனக்கு எதுலயோ சைன் வாங்கினா போல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாறனும், "எல்லாத்துக்குமே காரணம் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. கூடிய சீக்கிரமா உன்னோட சுயரூபத்தை பத்தி வீரா புரிஞ்சுக்க தானே போறான். அன்னைக்கு இருக்கு உனக்கு ஆப்பு. அன்னைக்கெல்லாம் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவா பாரு" அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனும் சூர்யா கிட்ட சொல்லும்போது, சூர்யாவா அதையும் நான் பார்க்க தானே போறேன். எப்படி இருந்தாலுமே இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டால, அது ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமா நான் வீராவோட மனசை மாற்றி நானும் வீராவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட மாறன் அப்படியே அதிர்ச்சியாகி, "எனக்கு முன்னாடியே என்னோட ஒய்ஃபை பற்றி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்லன்னு" சொல்லிட்டு சூர்யாவை சரியாக விடத்தெடுக்கிறாங்க. அதை பார்த்து சூர்யாவும் விடாமல், "நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியாக தான் இருக்கும். இனிமே வீராவை நீ மறந்துட வேண்டியதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம வீராவனால மாறனை மறக்க முடியலன்னு சொல்லலாம். மாறனுக்கு மாஸ்டர் பிளான்னால வீராவோட டைவர்ஸ் எதுவுமே எடுபட போகிறதில்லைன்னு சொல்லலாம்.